வணக்கம், வெல்கம் டு நந்தூஸ் விளாக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா டாகு, கேட்டு, குதிரை இந்த மூணுக்குமே ஸ்கின் டிசீஸ்க்குள்ள ஒரு ஆயுர்வேதிக் ஆயில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய என்கொயரி நமக்கு வந்தனால நம்ம ரிப்பீட்டடாக இந்த ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். நிறைய வெரைட்டிஸில் நமக்கு மெடிசன் உண்டு ஸ்கின் டிசீஸுக்கு. அதில் ஒரு மெடிசன் தான் இந்த ஆயில். அப்படி எந்த ஆயில்னு பார்த்தீங்கன்னா வைபீஸ் ஸ்கின் கேர் ஆயில். இது வந்துட்டு முக்கால்வாசி டாகுக்கு தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. டாகுக்கு வந்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஸ்கின்னில் உள்ள ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு, பின்ன ஸ்கின்னு வந்துட்டு பயங்கர ட்ரை ஆகிட்டு இருக்கும். சொருகும் போது பொடுகு மாதிரி இளவி வரும். ரவுண்டில் ஸ்கின் டிசீஸ் ஆகிட்டு வரும். பலதரப்பட்ட ஸ்கின் டிசீஸுக்கு வந்துட்டு இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இன்னைக்கு யூஸ் பண்ணால் நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாது, மறுநாள் யூஸ் பண்ணணும். அப்படி தான் இந்த ஆயில் யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு ஸ்கின் ஃபுல்லாட்டு நம்ம இந்த தலையில் மசாஜ் பண்ணுவோம்ல, அதே போல் ஸ்கின் முழுவதும் இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரப் பண்ணி மசாஜ் பண்ணி விடணும். கையாலேயே மசாஜ் பண்ணி விடணும். மசாஜ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளை வெயில் இருக்குல்ல, வெயிலில் கொஞ்சம் நேரம் காட்டணும். சன்பாத் வெயிலில் கொஞ்சம் நேரம் காட்டணும். இது வந்துட்டு டாகுக்கு யூஸ் பண்ணலாம். பூச்சைக்கு இப்படி தான் யூஸ் பண்ணணும். பூச்சைக்குமே நிறைய பேர் இந்த முகத்துல தான் முக்கால்வாசி இந்த நாடன் பூச்சைகள்லாம் முகத்துல வந்துட்டு முடியெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டு இருக்கும். அதுக்குமே இது பெட்ரு, நல்ல ஒரு சொல்யூஷனு. அதுக்குமே இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் காட்டலாம். அதே போல் வந்துட்டு இந்த ஆயில் யூஸ் பண்ணால் 10 நாளைக்கு அப்புறம் தான் குளிப்பாட்டணும். நீங்க வந்துட்டு இந்த ஆயில் இன்னைக்கு யூஸ் பண்ணோம், இன்னைக்கு காலையில யூஸ் பண்ணோம்னா சாயந்தரம் குளிப்பாட்டணும். அப்படி பண்ணவே கூடாது. இந்த ஆயில் யூஸ் பண்ணா 10 days ஒன்ஸ் குளிப்பாட்டினா போதும். ஏன்னா நம்ம ஆல்டர்னேட் டேஸ்ல வந்துட்டு இந்த ஆயில் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா. அதனால மோஸ்ட்லி குதிரைக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. நிறைய மெடிசன் எல்லாம் குதிரைக்கு காணாது. ஒரே ஒரு மெடிசன் இதுக்கு, வேற ஒரு மெடிசன் குழம்பு மாதிரி வரும், டெர்மோவிட். அது யூஸ் பண்ணியும் அது போகாததுக்கு வந்துட்டு ஒய்பிசி வந்துட்டு நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கு. மேக்சிமம் நம்ம ஷாப்பில் வந்துட்டு ஒய்பிசி ஆயில் வந்துட்டு குதிரை வச்சுருக்கவங்க தான் மேக்சிமம் ஸ்டோர்ஸ் வந்துட்டு உண்டு. இப்போ வந்துட்டு டாக் வச்சுருக்கவங்களும் நிறைய பேர் வந்துட்டு கேட்டு வராங்க. அதனால நம்ம வந்துட்டு இந்த ஒய்பிசி ஆயில் நிறைய கஸ்டமரோட வந்தனால நம்ம வந்துட்டு இது இப்போ எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கஸ்டமரோட ஃபீட்பேக்கு கேட்டுட்டு தாங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க சொன்ன ஃபீட்பேக், அவங்க யூஸ் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். அதுபோல் பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணும்போதுல ஒரே ஒரு ஃபுட்டு மட்டும் நீங்கள் டயட் கண்ட்ரோல் பண்ணணும். டாகுக்கு வந்துட்டு நிறைய பேர் கண்டினியூஸாக முட்டை கொடுப்பீங்க. முட்டை கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஏன்னா அது கால்சியம் சத்து கூடட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முட்டை கொடுக்காத டாகே இருக்காது. ஸோ அதனால் இது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிமெண்ட். இது நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா முட்டை கொடுத்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. முட்டை கொடுக்குற டாகுக்கு இது யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. அதனால் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முட்டையை நீங்கள் கொடுக்கவே கூடாது. கொடுக்காம தான் நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த ஆயில் வந்துட்டு ரிசல்ட் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நிறைய ப்ரீடர்ஸு, நிறைய கஸ்டமரு, நிறைய பேர் நமக்கு ஃபீட்பேக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்தனால மட்டும்தான் எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்துட்டு பூச்சைக்கு வந்துட்டு அது நின்று தராது. நம்ம பக்கத்தில் நம்ம வளர்த்துற பர்சன் கேட்டு, டால்ஃபேஸு, செமிப்பஞ்சு அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு செல்ல பிராணியாட்டு நம்ம மடியிலெல்லாம் எடுத்து வச்சுருப்போம். அதே வந்துட்டு நாடன் பூச்சைக்கு மேலே நிறைய பேருக்கு பயங்கர பாசம் இருக்கும். பட் அது என்னென்னா ஃபுட்டு மாத்திரம் தான் எடுக்க வரும், ஓடி போயிடும். ஆனால் அது வெளியெல்லாம் போயிட்டு வரும்போதுல இங்கே ஸ்கின் டிசீஸோட வரும். முக்கால்வாசி இந்த முகத்துல தான் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி புண்ணு மாதிரி அடர்ந்து இருக்கும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நம்ம 200 ml ஒரு பாட்டிலில் வருது. வந்துட்டு 200 ml தான் ஒரு பாட்டிலில் வருது. இதில் வந்துட்டு பப்பீஸு கூட யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன். இது வந்துட்டு தயாரித்து ஆயுர்வேதிக் மெடிசன். இதில் கோகனட் ஆயில் நிறைய வந்துட்டு மூலிகை தான் இதில் அடங்கியிருக்கு. வேறு எந்த ஒரு கெமிக்கலுமே இதில் ஆட் பண்ணவே இல்லை. என்னென்னா அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க, அளவு மட்டும் கொடுக்கல. இதிலே வந்துட்டு உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் சைடில் ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாகு, கேட்டோட ஃபோட்டோவும் அதே போல் குதிரையோட ஃபோட்டோவும் இருக்கும். என்னென்னா இதுக்கு 3க்கு தான் நம்ம இதையும் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இது இந்த ஒரு மெடிசனில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய மெடிசன் இருக்குது. பட் 1 by 1 நான் உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். இது யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்களும் அதனோட ஃபீட்பேக் வந்துட்டு கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆயில் வேணும்னாலுமே நம்மளோட நியூரோஸ் வெட்டினரி மெடிக்கல்ஸில் ஹோம் டெலிவரி உண்டு, அல்லாண்டு கொரியர் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது.
ஸோ உங்களுக்கு தேவையானவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். அதில் வந்துட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.